எதையுமே பேச முடியல. பேச்சுரிமை இங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு சண்டாளன் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வழக்கு பதிவு. எவ்வளவு கேவலமாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை. ஏன்னா அந்த அரசு யாருடைய அரசு அப்படிங்கிறதா. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. ஆனால் திராவிடம் என்ன சொல்லுகிறது? எல்லா சொல்லும் இழிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த முரண்களை உடைத்து நொறுக்கி இன்னைக்கு இயல்பாக எங்க ஊர்ல எங்க ஊர் முழுவதும் எப்போதும் சொல்லக்கூடிய சொல் இந்த சொல் சண்டாள பய, சண்டாள பாதவத்தி பெண்களை சண்டாள பாவி என்று சொல்லுவது. இது தவறு இழைத்தவர்களை சுட்டீர ஒரு சொல்லாக மக்கள் வழக்கில் இருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்ட அத்தனை மக்கள் மீதும் நீங்கள் வழக்கு போடணும். அண்ணன் சீமான் மீது மட்டும் நீங்கள் வழக்கு போட்டு எந்த பயனும் இல்லை. இது போன்ற இது என்ன எதை காட்டுகிறது அப்படின்னா அதாவது தூது விடுகிறார்கள். வழக்கு என்பது தூது விடுவதற்காக போடப்படுவது. ஆனால் அண்ணன் சீமான் மீது இன்னைக்கு 130க்கு மேல வழக்கு இருக்குது. நீ தூதெல்லாம் கிடையாது, போர் தான். சமாதானம் என்பது கிடையாது, போர் தான். தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்குமான இறுதி போர் 2026 அது நடைபெறும். அந்த போரில் தமிழ் தேசியம் வெல்லும். அதற்கு நாம் எல்லாம் முழுமையாக உளமாற துணை நின்று அந்த களத்தை வென்றெடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கிறது. அண்ணன் செந்தமிழன் சீமான் கைது செய்யப்பட்டால் தென் தமிழகம் ஸ்தம்பிக்கும். அங்கே நான் சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தமிழ் சமூகமும் திராவிட ஆதிக்கத்திற்கு அடாவடித்தனத்திற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தும். அந்த போர் தமிழ் தேசிய அரசியல் வெற்றி போராக 26 அது முடியும். அந்த போர் தமிழ் தேசிய அரசை அமைத்துக் கொடுக்கக்கூடிய போராக இருக்கும் என்கிற செய்தியையும் இந்த வேளையிலே சொல்லி, அன்றைக்கு பாளையப்பட்டு முறை, ஜமீன்தார் முறை, ரயத்வாரி முறை, மிராசுதாரர் முறை என முறையற்றவர்களால் முறையற்ற தினமாக மண்ணின் மக்கள், உழைக்கும் உழவர் பெருங்குடி மக்கள் வதைக்கப்பட்டனர், அழுத்தப்பட்டனர். அந்த முறை, அந்த கேடுகட்ட முறை ஒழிக்கப்பட்டது. அதனுடைய நீட்சியாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி முறை என்கிற கேடுகட்ட முறையும் 26 ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற செய்தியை இந்த வேளையிலே சொல்லி, இந்த நூலிலே நான் சில விஷயங்களை, சில உண்மைகளை உடைத்து பேச விரும்புகிறேன். இந்த நூலில் உடையார், பிள்ளை, ரெட்டியார் போன்ற சாதிகளை நூலாசிரியர் அடையாளப்படுத்தி இருந்தார். அதேவேளை அங்கே தமிழ் குடியினுடைய ஒரு பெரும் கூட்டமாக இருக்கக்கூடிய பறையர் சமூகத்தை குறிக்க தாழ்த்தப்பட்டோர் என்கிற சொல்லாடல் கையாளப்பட்டிருந்தது. அது அண்ணனுடைய கருத்தாக இல்லை, ஒரு மேற்கோள் காட்டியிருந்தார். இருப்பினும் பறையர் குடியை நாம் பறையர் என்றே அடையாளப்படுத்துவது காலத்தின் தேவை என்பதை நான் சுட்டிக்காட்ட விளைகிறேன். ஏனால் இப்படித்தான் வரலாறுகள் மறைக்கப்பட்டது. அரிஜனன் என்றும் ஆதி திராவிடன் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் தலித் என்றும் உண்மையான மல்லர் குடி, உண்மையான தமிழர்களான மல்லர்களையும் பறையர் குடியையும் அடையாளப்படுத்தி முகவரியற்றவர்களாக இங்கே ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் ஆரியும் திராவிடமும் இங்கே கோலோச்சுகிற நிலை இருக்கிறது. எனவே தமிழர்களை தமிழர்களாக நாம் அடையாளப்படுத்துவோம், தமிழர் குடிகளை தமிழர் குடிகளாக நாம் அடையாளப்படுத்துவோம் என்கிற செய்தியையும் நான் அன்போடும் பண்போடும் பணிவோடும் இந்த அவையிலே நான் முன்வைக்க விரும்புகிறேன். இது காலத்தின் தேவை என்பதையும் நான் சுட்டிக்காட்ட முயற்சிக்கிறேன். ஏனென்று சொன்னால், விழுந்து கிடக்கிற இந்த பறையர்குடியின் மீட்சிக்காக பல வன்னியர் குலத்தை சார்ந்த போராளிகள் போராடியுள்ளார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் அந்த இடத்திலே வெளிப்படையாக முன்வைக்க விரும்புகிறேன். அந்த வகையில் பறையர்குடியினுடைய மீட்சியை உள்ளடக்கிய தமிழ் தேசிய விடுதலையை, தமிழ் நாட்டினுடைய விடுதலையை முன்வைத்த முதல் கள போராளியாக மாவீரன் தமிழரசன் அவர்களை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், தமிழின போராளி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும், மாவீரன் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களும், அண்ணன் வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களும், அண்ணன் தமிழ் பேரரசு கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கௌதமன் அவர்களும், விழுப்புரம் ஏழுமலை வீரப்பனோடு இருந்த அண்ணன் ஏழுமலை அவர்களும், என்னோடு தோள் கொடுத்து நிற்கக்கூடிய செஞ்சி அண்ணன் தன்மானன் அவர்களும், என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் ரமணிகாந்தன் அவர்களும், பத்திரிகையாளர் எழிலரசன் உள்ளிட்ட எண்ணற்ற தமிழ் தேசிய போராளிகள், இதே வன்னியர் குலத்தில் பிறந்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள், ஆளுமைகள், போராளிகள் பறையர்குடியினுடைய மீட்சிக்காக உண்மையாக மெய்யாக உணர்வோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எல்லோரையும் சாதியமாக சாதி வெறியராக பார்ப்பது என்பது பிழை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எல்லோ குடிகளுக்குள்ளும்
சாதி புரிதலற்றவர்கள் இருப்பார்கள், சாதிய வெறியர்கள் இருப்பார்கள். அதை கடந்து தமிழ் படர்ந்த நெஞ்சங்களில் வஞ்சகம் இருக்காது என்று அண்ணன் புதுக்கோட்டை பாவனன் எங்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் தமிழ் இன உணர்வோடு சமூக அடையாளம் என்பது இருக்கிறது. அதை கடந்து நாம் தமிழ் இன உணர்வோடு நாம் தமிழின மீட்சிக்காக போராட வேண்டும். வன்னியர் குலத்தில் பிறந்த தமிழ் தேசிய ஆளுமைகளை, போராளிகளை பறையர்குடி உறவுகள் தங்களுடைய மீட்சிக்காக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த அவைகளை நான் பணிவோடு முன்வைக்க விரும்புகிறேன். இந்த நூலிலே அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்கள் படியால் என்கிற ஒரு பதத்தை, ஒரு சொல்லை கையாண்டிருந்தார். பழைய அந்த ரயத்வாரி முறை விளைச்சலில் 20 பங்குகளாக பிரித்து அதை வெள்ளையர்களுக்கு 10 பங்கை கொடுத்து விட வேண்டுமாம். பிரித்து கொடுத்த ஜமீனுக்கு 8 பங்கை கொடுக்கணுமாம். உழைப்பவனுக்கு 2 பங்கு. என்ன வகையான கொடுமை! இந்த கொடுமையை ஒழித்து கட்டியவர் தான் மாவீரன் தமிழரசன். இந்த கொடுமையை ஒழித்து கட்டியவர் தான் மாவீரன் தமிழரசன். இந்த இந்தியா சுதந்திரம், இந்த இந்திய விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு உழைப்பவனுக்கு அந்த விடுதலை, ஒரு மீட்சி, வாழ்வில் ஒரு விடியல் ஏற்பட்டது. அது பின்னாடி திராவிட ஆட்சிக்கு அப்புறம் இன்னைக்கு திராவிட பண்ணை அடிமை அந்த நிலைக்கு இது தள்ளப்பட்டிருக்குது. 1968 கீழவன்மணியில் 44 தமிழர்களை தீயிட்டு எரித்து படுகொலை செய்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை 44 வெட்டுகளாக வெட்டி வீசி ஒரு வீர வரலாற்றை படைத்தவர் மாவீரன் அமல்ராஜ். அந்த காலகட்டங்களில் இதுபோல் பல அழித்தொழிப்புகளை நம்முடைய தமிழ் தேசிய போராளிகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அரசியல் மடைமாற்றப்பட்டு இன்றைக்கு திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. அதை ஒருங்கிணைக்கக்கூடிய நிகழ்வாக அண்ணன் கௌதமன் அவருடைய முன்முயற்சியில், அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவருடைய முன்முயற்சியிலே இங்கே ஒரு தமிழ் தேசிய விடுதலைக்கான அரசியல் களம் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் அதிகாரத்தை நகர்த்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அரசியலை கையாள வேண்டும். நம் தலைமுறைக்குள் அண்ணன் தனியரசு பேசினார், அதைவிட உள்ள குமுறல் எங்களுக்கு இருக்கிறது. சொந்த சமூகத்தால், சொந்த மக்களால் அவமானப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வாக்கு என்று போன்றால் நம்ம போதுக்கு முன்னாடியே அவதூறுகள் அங்கு போய் நிற்குது. கேவலப்படுத்துகிறார்கள். பொது வாழ்வினுடைய அந்த வலியை, வேதனையை உணரக்கூடிய மக்களாக இங்கு எவரும் இல்லை. இன்னைக்கு திராவிடம், திரைப்படம், டாஸ்மார்க் என்று அதில் மூழ்கி தமிழ் சமூகம் நாசமாகி கொண்டிருக்கிறது. அந்த வலி, வேதனை, அண்ணன் செந்தமிழன் சீமான் உணர்ச்சி வங்க பேசிட்டு போயிட்டாரு. வலியோடு இருக்கிறோம். நான் அந்த உணர்வோடு பேசக்கூடியவன் தான். ஆனா அண்ணன் தனியரசு பேசுனதுக்கு அப்புறம் இது ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் போல ஆயிப்போச்சு. நம்முடைய நிலையும் கேலிக்கூத்தாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் நாம் சோர்ந்து விடக் கூடாது. தமிழர்கள் ஒன்றுபட்டாக வேண்டும். உயிர் உள்ளவரை நாம் போராடியாக வேண்டும். நமக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள், அரசியல் வேறுபாடுகள், சமூக முரண்பாடுகள், பண்பாட்டு வேறுபாடுகள் இருந்த போதிலும் நாம் தமிழ் இனத்தினுடைய மீட்சிக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் தலைமுறைக்குள் தமிழ் தேசிய விடுதலையை படைத்தாக வேண்டும்.